Hi students, now we are going to discuss buds. Budsனா என்னது? மொட்டுக்கள். ஓகேவா? ஸோ அந்த பட்டு வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ப்ரீவியஸ் வீடியோஸில் ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்டெம்ஸ் பார்த்துருந்தோம். ஓகேவா? ஒன் ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ், செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ். அதுக்கு முன்னாடி கேரக்டர் ஃபியூச்சர் ஆஃப் ஸ்டெம்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ ஷூட் சிஸ்டம். ஓகேவா? ஷூட் சிஸ்டத்தில் கேரக்டர் ஃபியூச்சர்ஸ் பார்த்துருந்தோம். அதுக்கடுத்து ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்டெம் பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் ஒன் பட்ஸ், மொட்டுக்கள் எப்படி வந்து ஃபார்ம் ஆகுது, இதை பேஸ் பண்ணி என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்றதான். ஸோ பட்ஸ் ஆர் த க்ரோவிங் பாயிண்ட்ஸ் சரௌண்டட் பை டு ப்ரொடெக்டிவ் ஸ்கேல் லீவ்ஸ். ஓகேவா? அதாவது ஸ்கேல் லீவ்ஸ் அப்படின்னா செதில் இலைகள். செதில் இலைன்னா என்ன? இப்போ வந்து ஒரு பட்டு இருக்குது அப்படின்னா அந்த பட்டு வந்து மொட்டுன்னு சொல்லுவோம். அப்போ அதுக்கு மேலே வந்து ஒரு சில இது வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கும். எது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஹைபிஸ்கஸ் இருக்குது. ஹைபிஸ்கஸில் க்ரீன் கலரில் இருக்குல்ல, அந்த கேலக்ஸ் சொல்லுவோம்ல. அப்போ அந்த கேலக்ஸ் தான் வந்து அந்த கேலக்ஸ்லேயே வந்து அடியில் 7 or 8 இருக்குது சொன்னோம்ல, எபிக் கேலக்ஸ் சொன்னோம்ல. அப்போ அதுவும் செதில் இலைகள். ஸோ அப்போ அதே மாதிரி வந்து என்ன ஆகணும், அதுதான் க்ளோஸ் பண்ணியிருக்கும். அந்த பட்டை ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணியிருக்கும். பட்ஸ் ஆர் க்ரோவிங் பாயிண்ட்ஸ் சரௌண்டட் பை ப்ரொடெக்டிவ் ஸ்கேல் லீவ்ஸ். ஓகேவா? செதில் இலைகளை அதை வந்து பாதுகாக்கிறதுக்காக, அந்த பட்டை பாதுகாக்கிறதுக்கு தான் அந்த ஸ்கேல் லீவ்ஸ் இருக்குது. இந்த பட் ப்ரைமோடியம் மெச்சூர் இன்டு பட். ஓகேவா? ப்ரைமோடியம். ஸோ அப்போ வந்து ப்ரைமோடியம் அப்படின்றது நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம். லீஃப் ப்ரைமோடியம், பட் ப்ரைமோடியம் அப்படின்னா. ஸோ வந்து பட்டு மொட்டு ஃபார்ம் ஆகுது. ஆனால் மொட்டு ஆகிறதுக்கு முன்னாடி ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த சப்ஸ்டன்ஸ், அந்த டிஷ்யூஸ் பேர் தான் அது ப்ரைமோடியம். ஓகேவா? அந்த ப்ரைமோடியம் தான் மெச்சூர் ஆகி என்ன ஆகுது, பட்டாக மாறுது. அப்போ அந்த வந்து லீஃபாக அந்த பட் அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஒரு வந்து பட்ஸ் ஃபார்ம் ஆகுது, ஒரு பபுள் மாதிரி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னது, ப்ரைமோடியம். ஓகேவா? அந்த ப்ரைமோடியம் மெச்சூர் ஆகும்போது தான் பட்டாக மாறுது மொட்டு. ஓகேவா? தே ஹாவ் கம்ப்ரஸ்டு ஆக்சிஸ் in which the internodes are not elongated and the young leaves are closed and crowded. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த பட்டு என்னது, கம்ப்ரஸ்டு ஆக்சிஸ், அந்த ஒரு ஆக்சில் ஆஃப் த லீஃப், ஒரு கணு பகுதியில் அந்த லீஃப் என்ன பண்ணியிருக்கோம், அந்த பட்டு என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு கம்ப்ரஸ் எல்லாமே அடக்கியிருக்கும். உள்ள எதுக்குள்ளே இருக்கும், அதுக்குள்ளே என்னென்ன இருக்குது, இன்டர்நோட்ஸ் இருக்குது. அப்போ நோடு இன்டர்நோடு. ஓகேவா? இன்டர்நோடுன்னா என்னது, 2 கணுக்கு இடையே உள்ள பகுதி. அது நாட் எலாங்கேட்டட், இந்த யங் லீவ்ஸ் ஆர் க்ளோஸ்டு. அது மாதிரி லீவ்ஸ் வந்து வெளியில் விடாது, க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கு. அது மாதிரி க்ரௌடடாக இருக்குது, ஒரே இடத்துல பட் முட்டாக இருக்கும். அப்போ தனித்தனியாக பிரிஞ்சிச்சுன்னா அது வந்து லீஃபோ இல்லை ஃப்ளாரோ அது மாதிரி தனியாக சொல்லிடலாம். பட் ஆனால் எல்லாமே ஒரு இடத்துல இருக்கிறதுனால தான் அது பேர் என்னது, பட்டு. அதான் ஓகேவா, க்ரௌடட். வென் திஸ் பட்ஸ் டெவலப், இப்போ வந்து பட்டு வந்து டெவலப் ஆகும்போது இன்டர்நோட் எலாங்கேட் அண்ட் த லீவ்ஸ் ஸ்ப்ரெட் அவுட். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நோட்ஸ் 2 கணு இருக்குது அப்படின்னா அப்போ அந்த கணுக்குள்ளே பகுதி தான் அந்த இன்டர்நோடு. அப்போ அந்த இன்டர்நோடு என்ன ஆகுது, எலாங்கேட் ஆகுது, நல்லா நீட்டாக வளருது. அப்போ நீட்டாக வளரும் போது அடிஷ்னலாக என்ன ஆகுது, லீஃப் எல்லாமே ஸ்ப்ரெட் அவுட் ஆகுது. அப்போ அந்த லீஃபும் க்ரௌடாக இருக்குது, நோட்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல இருக்குது, ஒரே இடத்துல கம்ப்ரஸ் ஆகிருக்கு. அப்போ அதுக்கு பேர் தான் பட்டு. ஸோ அதுக்கப்புறம் அது வளர்ச்சி ஆகும்போது, அது வந்து வளரும் போது அது என்ன ஆகுது, வெளியில் எலாங்கேட் ஆகுது. த பட்ஸ் ஹாவ் architecture identical to the original shoot and develop into lateral branches or many terminate by developing into flower and inflorescence. ஓகேவா? ஸோ இது வந்து என்னது அப்படின்னா, இது நிறைய என்ன பண்ணும் அப்படின்னா, நிறைய இது மேக் பண்ணுறது. ஸோ இப்போ வந்து ஷூட் சிஸ்டம் மேக் பண்ணுறதோ, இல்லை பிரான்ச்சஸ் மேக் பண்ணுறதோ, டெர்மினல் ஃப்ளார்ஸ் வந்து மேக் பண்ணுறதோ, இன்ஃப்ளோரசன்ஸை மேக் பண்ணுறதோ எல்லாமே என்னது, பட் ஸ்டேஜ் தான். ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பட் ஸ்டேஜ் தான். அப்போ அந்த பட் ஸ்டேஜ் வளர்றதா என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து டெவலப் ஆக போகுது. ஓகேவா? ஸோ இப்போ அந்த தான் என்ன சொல்கிறோம், பேஸ்ட் ஆன் ஆரிஜின் பட்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் இன்டு, எந்த இடத்துல வந்து உருவாகுது அதை பேஸ் பண்ணி நம்ம பிரிச்சிருக்காங்க. ஒன்று என்னது அப்படின்னா டெர்மினல் ஆர் ஏபிக்கல் பட்டு, செகண்ட் ஒன் லேட்ரல் ஆர் ஆக்சிலரி ஆர் ஆக்சில் பட். டெர்மினல் அப்படின்னா நுனி, ஏபிக்கல் அப்படின்னா நுனி. ஓகேவா? நுனி மொட்டு. லேட்ரல் ஆர் ஆக்சிலரி அது பக்க மொட்டு. அது நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பக்க மொட்டு, இல்லை வந்து கக்க மொட்டு அப்படி சொல்லுவாங்க. தமிழில் வந்து பக்க மொட்டும் சொல்லலாம், இல்லை கக்க மொட்டு. ஓகேவா? கக்க மொட்டு. ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து டெவலப் ஆகுது. அதுக்கடுத்து ஃபங்க்ஷன்ஸ், இது வந்து எந்த இடத்துல இருக்குது, டெர்மினல் அதாவது நுனியில் இருக்கா பக்கவாட்டில் இருக்கா அதை பேஸ் பண்ணி ஏபிக்கல் பட்டு, லேட்ரல் பட்டு. அதே அதை ஃபங்க்ஷன்ஸ் கிளாஸிஃபை பண்ணி வெஜிடேட்டிவ் பட்டு, ஃப்ளோரல் ஆர் ரீப்ரொடக்டிவ் பட்டு. ஸோ இப்போ வந்து வெஜிடேட்டிவ் பட்டுனா க்ரோத் ஆகிறது,
அதே ஃப்ளோரல் ஆர் ரீப்ரொடக்டிவ் பட் அப்படின்னா அது மூலயமா வந்து ரீப்ரொடியூஸ் ஆகுறது, பட் ஃபார்ம் ஆகி ரீப்ரொடியூஸ் ஆகுறது. அப்போ அதை பேஸ் பண்ணியும் டைப்ஸ் வந்து பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதான் வந்து ஜென்ரல் கான்செப்ட் ஆஃப் பட்ஸ். ஓகே, ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன் என்னது அப்படின்னா டெர்மினல் பட் ஆர் எபிக்கல் பட்டு. These buds are present at the apex of the main stem at the tip of the branches. Terminal bud or apical bud, நுனி மொட்டு. ஓகேவா? அந்த நுனி மொட்டு அல்லது உச்சி மொட்டு சொல்லுவோம். அப்போ உச்சியில் இருக்குது, அப்போ ஒரு உச்சி அல்லது நுனி மொட்டு. இது என்னது? ஒரு ஒரு மெயின் ஸ்டெம்மு. ஓகேவா? ஒரு மைய தண்டு இருக்குது அப்படின்னா ஒரு தண்டில் நுனியில் இருக்கும். ஓகேவா? பிரான்ச்சஸ் அப்படின்னா அதனுடைய நுனியில் இருக்கும். அதுதான் வந்து ஒரு பிரான்ச்சஸ் டெவலப் ஆகுது அப்படின்னா அது நுனியில் இருக்கக்கூடிய மொட்டு, நுனி மொட்டு. அதே மாதிரி ஒரு ஸ்டெம்மு ஸ்டாண்ட் சைட்டாக இருக்குது அப்படின்னா அது நுனியில் இருக்கக்கூடிய மொட்டு ஸ்டெம், அதாவது எபிக்கல் பட். ஓகேவா? அதே இதில் நெக்ஸ்ட் அந்த லேட்ரல் பட் ஆர் ஆக்சிலரி பட்டு. திஸ் பட்ஸ் அக்கர் இன் த ஆக்சில் ஆஃப் த லீஃப் அண்ட் டெவலப் இன்டு எ பிரான்ச் ஆர் ஃப்ளாரு. ஒரு கணு இருக்குது, ஒரு பிளான்ட்டில் கணு இருக்குது அப்படின்னா அந்த கணுவில் ஆக்சில், அப்போ ஆக்சிலரி. ஓகேவா? அந்த ஆக்சிலேருந்து பட்டு ஃபார்ம் ஆகுது. அப்போ அந்த பட்டு ஃபார்ம் ஆகுதுன்னு அதுலேருந்து தான் வந்து லீஃப் ஃபார்ம் ஆகும், லீஃப்லேருந்து பிரான்ச்சஸ் ஃபார்ம் ஆகும், பிரான்ச்சஸ்லேருந்து ஃப்ளவர் ஃபார்ம் ஆகும். இது எல்லாமே லேட்ரல் பட்டு தான். அது பக்கம் மொட்டு இல்லை கக்க மொட்டு அப்படி சொல்லுவோம். ஓகேவா? அது என்னது? லேட்ரல் பட் ஆர் ஆக்சிலரி பட்டு. இது ரெண்டுமே இது என்ன எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா ஆரிஜினேட்ஸ். ஓகேவா? அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரா ஆக்சிலரி பட். ஓகேவா? எக்ஸ்ட்ரா ஆக்சிலரி பட்டு. ஸோ இப்போ இந்த எக்ஸ்ட்ரா ஆக்சிலரி பட்டு என்னதுன்னா the buds are formed at nodes but outside the axil of the leaf. ஓகேவா? இது வந்து அது வந்து பக்கத்துக்கு மேலே தான் இருக்குது, ஆனால் என்னது அதோடைய நோடில் ஃபார்ம் ஆகக்கூடியது. ஓகேவா? அது வந்து நோடில் பட்ஸ் ஆர் ஃபார்ம்டு அட் த நோட் பட் அவுட் சைட் ஆஃப் த ஆக்சில். அந்த ஆக்சிலுக்கு ஆப்போசிட் சைட்ஸில் ஃபார்ம் ஆகக்கூடியது, ஆனால் அதுவும் என்னது நோடில் தான். அது எக்ஸாம்பிள் என்னது லீஃப் வந்து ஃபார்ம் ஆகுது. அதனால் சொலேனம் அமெரிக்கானம். ஓகேவா? சொலேனம் நைக்ரம், சொலேனம் அமெரிக்கானம். மணத்தக்காளி சொல்கிறோம்ல, அப்போ அந்த மணத்தக்காளியில் வந்து அமெரிக்காவில் வந்து அமெரிக்கானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது வந்து நேம் வந்து சில சேஞ்சஸ் நடக்கும். சொலேனம் அமெரிக்கானம் அப்படின்றதும் அந்த சொலேனம் நைக்ரம் அப்படின்றதும் மணத்தக்காளியினுடைய இது தான். ஸோ நைட் ஷேட் சொல்லுவோம். அதனுடைய காமனாக ஜென்ரலாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா நைட் ஷேட். அப்போ அந்த நைட் ஷேட் பிளான்ட்டில் எக்ஸ்ட்ரா ஆக்சிலரி பட்டு இருக்குது. ஏன்னா நோடு இல்லாமல் அவுட் சைடில் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஆக்சிலரி. ஆக்சில் ஃபார்ம் ஆகக்கூடியது இல்லாமல் பக்கத்தில் இருக்கப்போ அது எக்ஸ்ட்ரா, அப்போ எக்ஸ்ட்ரா ஆக்சிலரி பட்டு. நெக்ஸ்ட்டு அக்சசரி பட்டு அண்ட் எக்ஸ்ட்ரா பட் ஆர் எய்தர் சைடு. ஓகேவா? எக்ஸ்ட்ரா பட் இப்போ வந்து ஒரு பக்கம் மட்டும் டெவலப் ஆச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஆக்சிலரி. இந்த அக்சசரி பட் அப்படின்றது என்ன அப்படின்னா அது பக்கத்தில் துணை மொட்டு. அக்சசரின்னா என்னது? துணை. ஸோ இப்போ இந்த பக்கவாட்டில் வந்து இருக்கிறது. அப்போ கொலட்ரல் பட்டு. கொலட்ரல் நம்ம வந்து 10th வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம் படிச்சிருப்போம். கொலட்ரல், பைகொலட்ரல், கான்சென்ட்ரிக், ஆம்பிக்ரிஃபரல், ஆம்பி வேசல்ஸ் இதெல்லாம் படிச்சிருப்போம். அப்போ அதில் கொலட்ரல் என்ன? கொலட்ரல் அப்படின்னா அப்போ சைலம் சென்டரில் இருக்குன்னா ஃப்ளோயம் அவுட் சைட்லையும் இன்னர்லையும் இருக்கும். அப்போ ரெண்டு பக்கமும் இருக்குது. அதுதான் எய்தர் சைடு. ஓகேவா? எக்ஸ்ட்ரா பட் ஆன் எய்தர் சைடு ஆர் அபவ் ஆர் ஆக்சிலரி பட்டு. ஓகேவா? ஸோ அபோவில் இருக்கலாம். அப்போ அபோவ்னா சூப்பர் பட்டு ஆர் சீரியல் பட்டு, தே ஆக்சிலரி பட். ஓகேவா? ஸோ இப்போ அந்த அதுக்கு மேலே இருக்கிறது எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிட்ரஸ் அண்டு துரந்தா. ஓகேவா? துரந்தா, சிட்ரஸ். ஓகேவா? இந்த ரெண்டு இதுலேயுமே வந்து ஆக்சிலரி பட் இருக்குது, எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பட். எக்ஸ்ட்ரா ஆக்சிலரி பட்டு, ஆக்சிலரி பட்டு, துணை மூட்டு. ஸோ அதுக்கு அடுத்தது 5th ஒன் என்னது அப்படின்னா அட்வென்ச்சியஸ் பட்டு. ஸோ இப்போ அந்த அட்வென்ச்சியஸ் பட்டு அப்படின்றது buds arising at any part other than the stem are known as adventitious bud. ஸ்டெம்மை தவிர மீதி எந்த பார்ட்டில் வேணாலும் என்ன ஆகலாம்? குரோ ஆகக்கூடிய மொட்டு பேர் தான் அது அட்வென்ச்சியஸ். நம்ம அதே மாதிரி அட்வென்ச்சியஸ் ரூட்டு படிச்சிருப்போம். அப்போ அட்வென்ச்சியஸ் ரூட் என்னது? அரைஸ் ஃப்ரம் எனி பார்ட் ஆஃப் த பிளான்ட்டு அந்த பேஸ் ஆஃப் த ஸ்டெம். மேஜராக வந்து பேஸ் ஆஃப் த ஸ்டெம்மில் இருக்கும். இல்லை அந்த பிளான்ட்டோடைய பார்ட்டில் எந்த இடத்துல எந்தலாம் ரூட்டு ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் அது அட்வென்ச்சியஸ் ரூட் சிஸ்டம். ஸோ அதே மாதிரி தான் அட்வென்ச்சியஸ் பட்டு. அப்போ அட்வென்ச்சியஸ் பட்ஸ் அரைசிங் அட் எனி பார்ட் அதர் தென் த ஸ்டெம் ஆர் நோன் அஸ் அட்வென்ச்சியஸ் பட்டு. இதில் ஃபர்ஸ்ட் ஒன்று என்னது அப்படின்னா ரேடிக்கல் பட்ஸ். இப்போ ரேடிக்கல் நம்ம தெரியும் என்னது? ரூட்டு ஃபார்ம் ஆகுது. அப்போ தோஸ் தட் அரைசஸ் ஃப்ரம் த லேட்ரல் ரூட்ஸ் விச் க்ரோ இன் டு பிளான்ட்லெட்ஸ். ஓகேவா? லேட்ரல் ரூட்ஸ். இப்போ வந்து என்னன்னா பக்க வேர்கள். அப்போ அந்த பக்க வேறு வெளியில் வருது, பக்க வேறு சாயில் இருக்குது அப்படின்னா அப்போ அந்த பக்க வேர்லேருந்தே பிளான்ட் வந்து டெவலப் ஆகும்.
நிறைய பிளான்ட் அது மாதிரி வந்து நிறைய நம்ம வளர்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு செடி வளர்க்குறோம் அப்படின்னா அப்போ அந்த நார்மலாக அந்த செடி மட்டும் வளராமல் இப்போ வர எக்ஸோரா காக்கன்சியாக இருக்குது, அதாவது இட்லி கொத்துப்பூ இருக்குது அப்படின்னா அதனுடைய வேர் எங்கெங்கே போதோ அந்த வேர் வந்து லைட்டாக அந்த சாயிலை நோக்கி வெளியில் வரும்போது அவுட் சைடில் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்து ஒரு பட்டு ஃபார்ம் ஆகி டெவலப் ஆகிடும். அப்போ அது மாதிரி ரூட்டில் வந்து ஃபார்ம் ஆகக்கூடியதான் ரேடிக்கல் பட்ஸு. புது பிளான்ட்லெட்ஸ், அதாவது நிறைய பிளான்ட்லெட்ஸ்னால் என்னது, நிறைய பிளான்ட்டை வந்து மேக் பண்ணக்கூடியது. ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் மிலிங்டோனியா அண்டு பெர்ஜிரா கோயின்ஜி, அதுக்கடுத்து காஃபி அராபிகா அண்டு ஏகில் மார்மிலோஸ் வில்வ மரம், அதுக்கடுத்து இந்த காஃபி அராபிகா வந்து காஃபி, அது வந்து பெர்ஜிரா கோயின்சி அப்படின்றது முறையா கோயின்சி. ஸோ இப்போ வந்து கருவேப்பிலை அப்படின்றதும் அதே மாதிரி அதனுடைய ரூட்டு மூலமா எங்கெங்கே வேணாலும் அது மட்டும் வந்து ஒரு ஃபார்ம் ஆகும். மில்லிங்டோனியா அப்படின்றதும் மர மல்லி சொல்லுவோம், மர மல்லி. ஸோ இப்போ இது மூலமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது வந்து நிறைய வந்து ஃபார்ம் ஆகுது. இதில் ரூட்லேருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய பட்டு ஃபார்ம் ஆகி அது டெவலப் ஆகக்கூடியது, அதான் ரேடிக்கல் பட்ஸ். அதுக்கு அடுத்தது ஃபோலியர் பட்ஸ் ஆர் தோஸ் தட் க்ரோ ஆன் லீவ்ஸ் ஃப்ரம் வெயின் ஆர் ஃப்ரம் மார்ஜினல் ஆஃப் த லீவ்ஸ். இந்த பட்டு எங்கே ஃபார்ம் ஆகுதுன்னா ஃபோலியர் பட்டு லீவ்ஸ்னுடைய வெயின், அதாவது நரம்பு, அது இலையினுடைய நரம்புலேருந்து பட்டு ஃபார்ம் ஆகலாம். அப்படி இல்லைன்னா அதனுடைய எட்ஜஸ் ஓகேவா, மார்ஜின், லீஃப்னுடைய மார்ஜின்லேருந்து பட்டு ஃபார்ம் ஆகலாம். அப்போ அதுக்கு பேர் தான் என்னது, ஃபோலியர் பட்ஸு. ஓகேவா? அது என்னது அப்படின்னா எக்ஸாம்பிள் பெகோனியா, எலிஃபண்ட் இயர் பிளான்ட்டு பெகோனியா அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது பிரயோஃபிலம். ஓகேவா? பிரயோஃபிலம் அதாவது வந்து என்னது ஸ்போர்ட் லீஃப் பிளான்ட், அதாவது வந்து கட்டி போட்டால் குட்டி போடும். ஸோ இப்போ இந்த மாதிரி பிளான்ட் எல்லாமே என்னது அப்படின்னா இந்த ஃபோலியர் பட்டு வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? அதுக்கு நேம் தான் வந்து என்னது என்னதுன்னா பெகோனியா, அதாவது எலிஃபண்ட் இயர் பிளான்ட், காது யானை காது தாவரம் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து பெகோனியா. அதே மாதிரி பிரயோஃபிலம் அப்படின்றது கட்டி போட்டால் குட்டி போடும். ஸோ இப்போ இது என்னென்னா அதனுடைய லீஃப்னுடைய மார்ஜினில் வந்து பட்டு ஃபார்ம் ஆகலாம், அப்படி இல்லைன்னா என்னது அதனுடைய வெயினில் பட்டு ஃபார்ம் ஆகலாம். இதுதான் வந்து ஃபோலியர் பட்ஸ். அதுக்கடுத்தது காலைன் பட்ஸ். அந்த காலைன் பட்ஸ் அப்படின்றது ஒரு அரைஸ் டைரக்ட்லி ஃப்ரம் த ஸ்டெம் எய்தர் ஃப்ரம் கட்டு. இப்போ நார்மலாக ஒரு ஸ்டெம் வளர்ந்து போய்கிட்டே இருக்குன்னா அதில் இருக்கிறது வேறு பட்டு, அது ஆக்சிலரியோ இல்லை டெர்மினல் பட்டோ. பட் என்ன ஆகுதுன்னா ஒரு வந்து கட் ஆகுது, அது வந்து ஆக்சிடென்ட் ஆகும்போது இல்லை ஆக்சிடென்ட் நார்மலாக ஒரு பிளான்ட் கட்டாகி நுனி வந்து ஒடிச்சிக்கிச்சு. அப்போ நுனி வந்து கட் ஆகும் போது அதில் ஃபார்ம் ஆகக்கூடியது தான் அந்த காலைன் பட் அரைஸ் டைரக்ட்லி ஃப்ரம் த ஸ்டெம் எய்தர் ஃப்ரம் கட் ஆர் ப்ருனட் ஆர் எண்ட்ஸ் அண்ட் ஃப்ரம் பிரான்ச்சஸ். ஓகேவா? ஸோ அப்போ வந்து அதனுடைய நுனி வெட்டப்பட்டோ இல்லை வந்து அதில் ஏதாவது ஒரு டேமேஜ் ஆகியோ அந்த ஸ்டெம்லேருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த பட்டுக்கு பேர் தானே அது காலைன் பட்டு. ஓகேவா? பிரான்ச்சஸ்ஸு. அட்வென்ஷியஸ் பட்ஸ் ஃபங்க்ஷன் அஸ் ப்ரொபக்கல்ஸ் which are produced in the stem tuberous structures. ஓகேவா? அதுக்கடுத்து என்னதுன்னா அட்வென்ஷியஸ் பட்ஸ் வந்து ப்ரொபக்கல்ஸாகவும் யூஸ் ஆகுது. ஓகேவா? வெஜிடேட்டிவ் ப்ரொபக்கல்ஸ்னால் க்ரோ ஆகிறதுக்கு. அப்போ ஸ்டெம் டியூபர்ஸ் எக்ஸாம்பிள் டயோஸ்கோரியா, அகேவ். ஓகேவா? வள்ளிக்கிழங்கு சொல்லுவோம். வள்ளிக்கிழங்கு அப்படின்னா அதில் பட்டு ஃபார்ம் ஆகி அந்த பட்டு மூலயமா வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், க்ரோ ஆகக்கூடியது. ஸோ இப்போ இது எல்லாமே அட்வென்ஷியஸ் பட்டு. ஓகேவா? அட்வென்ஷியஸ் பட்ஸ். நெக்ஸ்ட்டு பல்பில்ஸ். அடுத்த சிக்ஸ்த் ஒன் என்னது பல்பிட்ஸ். ஒன் டெர்மினல் பட் ஆர் எபிக்கல் பட்டு, செகண்ட் ஒன் லேட்டரல் பட் ஆர் ஆக்சிலரி பட்டு, அண்ட் தேர்ட் ஒன் எக்ஸ்ட்ரா ஆக்சிலரி பட்டு, ஃபோர்த் ஒன் அக்சரி பட்டு, ஃபிஃப்த் ஒன் அட்வென்ஷியஸ் பட்டில் ரேடிக்கல் பட்ஸ் பார்த்துருக்கோம், ஃபோலியர் பட்ஸு, காலைன் பட்ஸு. ஓகேவா? அதுக்கடுத்து பல்பில்ஸ் ஆர் ஸ்பெஷலைஸ்டு பட்ஸ். இந்த நார்மல் பட்ஸ் அட்வென்ஷியஸோ இல்லை டெர்மினலோ இல்லாமல் இது வந்து தனியாக ஸ்பெஷலைஸராக இருக்குது. என்னென்னா இந்த பல்பில்ஸ் ஆர் மாடிஃபைடு அண்ட் என்லார்ஜ்டு பட்டு. ஓகேவா? மாடிஃபைடு அண்டு என்லார்ஜ்டு பட் மீன் ஃபார் ப்ரொபகேஷன்ஸ். ஒரு வந்து மொட்டு உருவாகுது அப்படின்னா அந்த மொட்டு மூலயமா ஒரு நியூ பிளான்ட்டை மேக் பண்ணுறது தான் அந்த பல்பில்ஸ். ஓகேவா? ஒரு ப்ரொபகேஷன்ஸ், வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷனுக்கு யூஸ் ஆகிறது, ஒரு பிளான்ட்டை க்ரோ பண்ணுறதுக்கு தான் இந்த பல்பில்ஸ் யூஸ் ஆகும். when bulbils detach from the parent plant and fall on the ground, they germinate into new plant and serve as means for vegetative propagations. இப்போ வந்து அந்த மொட்டு ஃபார்ம் ஆகுது, அந்த பட்டு வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அது வந்து பேரண்ட் பிளான்ட்லேருந்து டிட்டாச் ஆகுது, அதுலேருந்து கீழே உதிருது கிரவுண்டில் உதிரும் போது அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக அந்த கிரவுண்டில் உதிர்ந்த அந்த பட்டு மூலயமா ஒரு நியூ பிளான்ட் வந்து டெலிவர் ஆகுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் அது வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன்ஸ். ஓகேவா? இன் எக்ஸாம்பிள் அகேவ் அண்ட் ஆலியம் ப்ரோலிஃபெரம். ஓகேவா? ப்ரோலிஃபெரம் ஃபோலியர் பட்ஸ்
கெட் மாடிஃபைட் இன்டு பல்பில்ஸ். ஃப்ளோரல் பட்ஸ், அந்த ஃப்ளோரல் பட்ஸ் வந்து பல்பிலாக மாடிஃபைட் ஆகிருக்கு. இதில் தான் இப்போ அந்த அகேவ் அப்படின்றது கத்தாழை, அந்த வாழை சொல்லுவோம். அகேவ் அப்படின்றது கத்தாழை சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதில் என்ன பண்ணும், அப்படி கற்றாழை மற்றும் அலியம் ப்ரோலிஃபரம். ஓகேவா? இதில் வந்து பூ மொட்டு, அந்த பூ மொட்டு சொல்கிறோம்ல, அது வந்து ஒரு குமிழாக இருக்குது, குமிழங்கள் அப்படி சொல்ல தான் பல்பில்ஸ். அது குமிழாக இருக்குது அப்படின்னா, ஸோ அப்போ அந்த குமிழாக இருக்கிறது வந்து கீழே விழுது, சாயில் விழும்போது, விழுந்து சாயில் டச் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த அது மூலயமா ஒரு நியூ பிளான்ட்டை குரோ ஆகுது தான் பல்பில்ஸ். ஓகேவா? எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இன் லில்லியம் பல்ஃபிபெரம் அண்ட் டயோஸ்கோரியா பல்ஃபிபெரா த பல்பில்ஸ் டெவலப்மெண்ட் இன் ஆக்சல் ஆஃப் லீவ்ஸ். ஓகேவா? இது எங்கே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து நார்மலாக வந்து ஒரு பட்டு ஃபார்ம் ஆகுது, பட்டு வந்து நார்மலாக கீழே விழுது, அது வந்து டெவலப் ஆகுது, அது வேறு. அதுக்கு அடுத்தது என்னதுன்னா, அதில் வந்து லில்லியம் பல்ஃபிபெரம் அப்படி சொல்கிறோம். அடுத்து என்னது, டயோஸ்கோரியா பல்ஃபிபெரா. இதனுடைய அது என்னது அப்படின்னா, அந்த ரெண்டு பிளான்ட்லேயுமே என்ன பண்ணும் அப்படின்னா, ஆக்சல் ஆஃப் த லீஃபில் டெவலப் ஆகும். பல்பில்ஸ் வந்து டெவலப்மெண்ட் ஆக்சல் ஆஃப் த லீஃப், அந்த அந்த வந்து லீஃப் ரைஸ் ஆகிற அந்த பகுதியில் பல்பில் ஃபார்ம் ஆகும். அது மூலமா வந்து நியூ பிளான்ட்டை மேக் பண்ணக்கூடியது. அதுக்கடுத்தது ஆக்சாலிஸ் அப்படின்னா புளியாரை சொல்லுவோம். டெவலப் ஜஸ்ட் அபோவ் த ஸ்வெல்லன் ரூட்டு. அதாவது இப்போ ஒரு வேர் வந்து நல்லா வந்து திக்காக இருக்குது, நல்லா ஸ்வெல்லிங்காக இருக்குது, நல்லா உப்பு போன மாதிரி இருக்குது அப்படின்னா, அது மேலே சின்னதாக ஒரு குமிழ் மாதிரி உருவாகி அது மூலமா வந்து பிளான்ட்டை மேக் பண்ணுறது தான் இந்த ஆக்சாலிஸ். ஓகேவா? ஸ்வெல்லன் ரூட்டு மூலமா. ஓகேவா? அது ஆக்சாலிஸ். அதுக்கப்புறம் டயோஸ்கோரியா பல்ஃபிபெரா, அலியம் ப்ரோலிஃபரம். ஓகேவா? இது எல்லாமே பல்பில்ஸுக்கு வந்து யூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் வந்து பட்ஸ். டுடே வந்து நம்ம பட்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எந்த வேணாலும் பட்ஸ் வேணாலும் இருக்கலாம், ரூட்டாக இருக்கலாம், ஸ்டெம்மாக இருக்கலாம். ஆனால் மேஜராக எதில் இருக்கும், அதிகமாக ரூட்டுகளே கிடையாது, ஸ்டெம்மில் தான் இருக்கும். அப்போ ஸ்டெம்முடைய நம்ம ஷூட்ஸஸ் தான் பார்த்துட்ருக்கோம், அதில் பட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதை அப்படியே படித்து எழுதி டெஸ்ட்டு எழுதி காட்டுங்க. ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ வெரி மச்.